எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் ஜெயம் ரவி அவர்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாரு. அது சாதாரண கிஃப்ட் கிடையாது. நம்முடைய ஜெயம் ரவி அவர்களுடைய அத்தனை பிரச்சனையும் அந்த ஒரு கிஃப்ட் தீர்க்க போகிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. உண்மையை சொன்னால் ஜெயம் ரவி தரப்பில் மிக பெரும் அளவுக்கு மகிழ்ச்சியிலேயே சந்தோஷத்திலே இருக்கிறாங்க. அப்படி நம்முடைய முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் ஜெயம் ரவிக்கு என்ன கிஃப்ட் அனுப்பியிருக்காரு, அந்த கிஃப்ட் எப்படி ஜெயம் ரவியோடைய அத்தனை பிரச்சனையும் தீர்க்க போகுது அப்படிங்கிற அந்த சந்தோஷகரமான விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இது ரொம்பவே சந்தோஷகரமாக எல்லாராலையுமே ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்குது. ரொம்ப முக்கியமாக தளபதி விஜயோடைய ரசிகர்கள் மட்டும் கிடையாது, ஜெயம் ரவியுடைய ரசிகர்கள் தான் தற்போது அதிகமாக முதல்வர் விஜயை பாராட்டி இந்த குறிப்பிட்ட விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாங்க என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் ஒரு 2-3 நாட்களாக எல்லாருக்குமே சோகத்தை ஏற்படுத்தின விஷயம் அப்படின்னா ஜெயம் ரவி அவர்களுடைய பேட்டி தான். உண்மையை சொல்லப்போனால் அந்த ஒரு பேட்டி மிக பெரும் அளவுக்கு எல்லாருமே கண்கள் கலங்க வச்சிருச்சு. எல்லாருக்கும் மிக பெரும் அளவுக்கு சோகம் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்கள் மேலே யாருக்குமே எந்த ஒரு ஹேட்டருமே இருக்க மாட்டாங்க. அதாவது நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபேன்ஸும் இருப்பாங்க, ஹேட்டர்ஸும் இருப்பாங்க. சில நடிகர்களுக்கு ஹேட்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, சில நடிகர் மற்றும் நடிகைகளுக்கு ஹேட்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் நம்முடைய ஜெயம் ரவிக்கு பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோலிவுட்டில் எந்த ஒரு சின்ன பிளாக் மார்க்குமே இல்லாமல் ரொம்ப ஒரு நல்ல மனிதர்னா ஜெயம் ரவி அவர்கள். அவரை பிடிக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு பர்சனலாக இருக்கிறவங்க அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜெயம் ரவி அவர்கள் ரொம்பவே வெகுளி, யாருமே அவர் ரொம்பவே ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. இத்தனை நாள் எப்படி இந்த கோலிவுட்டில் அவர் சர்வே பண்ணார்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை அவங்களுடைய அப்பாவுடைய கைடன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா இவரால் சர்வே பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பல பேர் தங்களுடைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜெயம் ரவி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்து அந்த பேட்டியில் கத்துறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டைவர்ஸ் ஆன ஒரு நபர், மனைவியால் டைவர்ஸ் அப்ளை பட்ட ஒரு நபர் சிஎம் முதல்வர் ஆகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் இதே மனைவி பிரச்சனையினால் இப்படி பேட்டி கொடுத்து கத்துறாரு. இதுதான் ஒரு மிகப்பெரிய வித்தியாசமாக பார்க்கப்படுது. தளபதி விஜய் அவர்களுக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்கும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் செய்கிற வேலையை ஒழுங்காக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற தளபதி விஜய் அவர்கள் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார். அதை அவர் ஒரு மேடைக்காக சொல்லலை, வாழ்க்கையில் தான் செய்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்படி இருக்கிற நேயர்களே, ஜெயம் ரவி அவர்கள் அப்படி பண்ணாமல் சுற்றி இருக்கிறவங்களால ரொம்ப நம்பி ஏமாந்துட்டார். ஆனால் இந்த பக்கம் தளபதி விஜய் அவர்கள் தான் கூட இருக்கிறவங்க நமக்கு சேம் சைடே கோல் போடுவாங்க, அதனால் வாழ்க்கையில் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் கடைபிடிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. நம்முடைய ஜெயம் ரவி அவர்களுக்கு ஆதரவாக பல பேர் தங்களுடைய கருத்துக்களை இது வரைக்கும் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே முதல்வர் விஜய் அவருடைய ஆதரவு கருத்து, அவருடைய ஆதரவு மிக பெரும் அளவுக்கு சப்போர்ட்டாக எல்லாராலையுமே பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஜெயம் ரவி மற்றும் முதல்வர் விஜய் அவங்க பழைய காலத்து நண்பர். இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயும் தளபதி விஜய் அவர்கள் ஜெயம் ரவியை கொஞ்சமும் மறக்காமல் இந்த ஒரு பேட்டிக்கு அப்புறம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்படிலாம் இருக்கிறப்ப சற்று முன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட்டு தளபதி விஜய் தரப்பில் ஜெயம் ரவி வீட்டுக்கு சென்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் கைப்பட எழுதினா ஒரு சில வாக்கியமே உள்ள ஒரு லெட்டரு. அதில் என்ன இருந்துச்சு, ஒரு சில விஷயம் இருந்துச்சு. அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பா ரவி, எதுக்குமே பயப்படாத, நான் இருக்கிறேன், கான்ஃபிடென்ஸாக இரு, நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு லைனோட கீழே சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதன் மூலமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ டைவர்ஸுக்கு பயப்படாத, நீ லீகலாகவே உனக்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் சப்போர்ட்டும் பண்ணப்பட்டு உனக்கு டைவர்ஸ் பண்ணப்படும். நீ சீக்கிரமாக அடுத்தடுத்த படங்களை நடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தளபதி விஜய் அவர்களுக்கு நோக்கமாக. ஏன்னா நம்முடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு வித்தியாசமான ஜாம்பிஸ் படம், ஸ்பேஸ் படம்லாம் நடிக்கிறவர் ஜெயம் ரவி எல்லாம். அதற்கு ஏற்கனவே முன்னாடியே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் நிறைய பாராட்டி இருக்கிறாராம் ஜெயம் ரவியை. அதனால் அவர் மீண்டும் படம் நடிக்கிறது கண்டிப்பாக ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் சீக்கிரமாக படம் நடின்னு சொல்கிறாராம். ஏன்னா நம்முடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் பேராண்மை அப்படிங்கிற ஒரு படம், டிக் அப்படிங்கிற படம், அப்புறம் இந்த ஜாம்பிஸ் படம், மிருதன் படம், இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக எடுப்பார். அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் ரொம்பவே
ஜெயம் ரவி அவர்களுக்கு ஃபேனாக. அதனால் சீக்கிரமாக படம் நடின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறாராம். நேயர்களே, இந்த ஒரு கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் அவர்களுடைய செயலை பற்றின உங்களுடைய கருத்து இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமாக முதல்வர் விஜயால் ஜெயம் ரவி அவர்களை மீட்க முடியுமா முடியாதா? உங்களுடைய கருத்தில் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.